ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்மசம்யம யோகாக்னௌ ஜுக்வதி ஞான தீபிதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், இதுவரை பலவிதமான யாகங்களை சொல்ல போறேன் என்று ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு சில யாகங்களை பற்றி அவர் சொன்னார். முதல் யாகம் தெய்வ யாகங்களை பற்றி சொன்னார், எப்படியாவது தெய்வங்களுக்கு யாகம் செய்கிறோம் என்று. அடுத்ததாக அந்த தெய்வத்தின் தியானத்தில் இருந்து கொண்டு நம்மை நாமே சமர்ப்பணம் செய்கிறது, அதுவும் ஒரு யாகம்தான் என்பதை சொன்னார். அடுத்தது கட்டுப்பாட்டோடு இருப்பது, அந்த கட்டுப்பாடு என்னும் அந்த ஒரு தீயில், அந்த ஒரு நெருப்பில், அந்த ஒரு அக்னியில் நம்மளோட இந்திரியங்கள் அனைத்தையும், நம்மளோட புலன்கள் அனைத்தையும் நம்ம சமர்ப்பணம் செய்கிறது, அதுவும் ஒரு யாகம்தான் என்று சொன்னார். அதுபோலவே புலன் நுகர் பொருட்களை கட்டுப்பாட்டில் இல்லாத ஒருத்தன் புலன் நுகர் பொருட்களை தன்னோட இந்திரியங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறது, அதுவும் ஒரு யாகம் என்று சொன்னார். இப்படி பாசிட்டிவாகவும் சரி, நெகட்டிவாக இருக்கிறதும் சரி, நம்ம செய்யும் அனைத்து செயல்களும் ஒரு விதமான யாகமாகவே மாறி நிற்கிறது என்று கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றார். அந்த ஒரு வரிசையில் இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்மசம்யம யோகாக்னௌ ஜுக்வதி ஞான தீபிதே. சில யோகிகள், சில ஞானிகளை பற்றி அவர் சொல்கிறாராம். சாதாரண ஞானிகள் இல்லை, இவர்கள் கர்மயோகிகளாக இருக்கிறார்கள், கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் ஏற்கனவே ஒரு கர்மயோகி எப்படியெல்லாம் இருப்பார், கர்மயோகத்தை பின்பற்றும் ஒரு சாது, ஒரு ஞானி எப்படியெல்லாம் இருப்பார் என்பதை ஒரு பட்டியலாக பார்த்தோம். அந்த பட்டியலில் இன்னொரு குணத்தையும் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துடுத்து இந்த ஸ்லோகத்தில் அவர் சேர்க்கிறாராம். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்றால், சர்வான் இந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாப்பரே. இன்னும் சில யோகிகள், இன்னும் சில சாதுக்கள், இன்னும் சில பண்டிதர்கள் என்ன செய்கிறா என்றால், சர்வான் இந்திரிய கர்மாணி, தங்களோட அனைத்து இந்திரியங்களை வைத்து செய்யும் கர்மாக்களாக தங்களோட அனைத்து இந்திரியங்களை வைத்து செய்யும் செயல்கள் அனைத்தையும், பிராண கர்மாணி, தங்களோட பிராண வாயுக்களை வைத்து, இந்த பிராண வாயுகள் என்றால் என்ன என்பதை அடுத்த ஸ்லோகங்களில் சொல்வார் கிருஷ்ணர். இப்போதைக்கு பிராணவாயு என்று அந்த ஒரு விஷயம் இருக்குது, அந்த வஸ்து இருக்குது, அதை வைத்து சில பேர் யோகங்கள், அதை வைத்து சில பேர் அந்த காரியங்களை செய்கிறார்கள், செயல்களை செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். அதனால் நம்மளோட புலன்களை வைத்து காரியங்களை செய்தால், நம்மளோட புலன்களை வைத்து கர்மாக்களை செய்தாலும் சரி, நம்மளோட பிராண வாயுக்களை வைத்து அந்த கடமைகளை, அந்த ஒரு கர்மாக்களை செய்தாலும் சரி, சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னோ. இவர்கள் ஆத்ம சம்யம யோகம் என்னும் அந்த ஒரு நெருப்பில், அந்த ஒரு தீயில் அவர்களோட அந்த இந்திரியங்கள், பிராணவாயுக்கள், அவர்களோட உடல் மனம், இதை ரெண்டுத்தை வச்சு செய்கிற அனைத்து செயல்களையும், அனைத்து கர்மாக்களையும் அந்த ஆத்ம சம்யம யோகம் என்னும் நெருப்பில் சமர்ப்பணம் செய்து இதையே ஒரு யாகமாக, இதையே ஒரு யஜ்ஞமாக செய்கிறார்கள் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், இந்த ஆத்ம சம்யம யோகம் என்றால் என்ன என்பதுதான் கேள்வியாக வரும். ஆத்ம என்பது நம்மளோட ஆத்மாவை குறிக்கும், நமக்குள்ளே இருக்கும் அந்த ஜீவாத்மாவை குறிக்கும் ஒரு சொல். சம்யமம் என்றால் கட்டுப்பாடு என்பதை போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். ஆத்ம சம்யம யோகம் என்றால் நம்மளோட ஜீவனை, நம்மளோட ஜீவாத்மாவை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தாலும் அது மாசுபடாமல், அது பொல்யூட் ஆகாமல் அதை பார்த்து கொண்டு ஒரு கண்ட்ரோலில், ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்து இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுக்கே சொந்தம் என்கிற அந்த ஞானத்தையும் அறிந்து கொண்டு நாம் செய்யும் அனைத்து செயல்களிலிருந்து வரும் அந்த பலனையும், அந்த செயலையும் அவர்கிட்டமே சமர்ப்பணம் செய்கிறோம். முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, இங்கே செயல்களை கட்டுப்படுத்தலாம் செய்கிறோமே தவிர அந்த செயல்களை செய்யாமலே விடுறதில்லை. நம்மளோட அந்த லிமிட், இதுதான் லிமிட், இந்த லெவலுக்கு தான் இதை செய்யணும் என்றால் அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்து நம்ம செயல்களை செய்கிறோம். அந்த லிமிட்குள்ளே இருந்த பிறகும் அந்த பகவானுக்கே அந்த செயலை சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த 2 விஷயங்களை தான் கட்டுப்பாடுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரும். கட்டுப்பாட்டில் இருந்து ஆத்ம சம்யம யோகம் என்னும் அந்த நெருப்பில் நம்ம ஜீவாத்மாவை கட்டுப்படுத்தி கொண்டு நம்மளோட உடலையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம செய்யும் செயல்களும் அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்து
அதை பகவானிடம் சமர்ப்பணம் செய்தோம் என்றால் அவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும். இதுவும் ஒரு விதமான யஜ்ஞம்தான், இதுவும் ஒரு விதமான யாகம்தான் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பலவிதமான யாகங்களை பற்றி பேசி வரார். அதில் ஒரு யாகமாக இந்த ஆத்ம சம்யம யோகத்தையும் சேர்க்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 27வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.